அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அசைவும் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தாக்கம் அப்படிங்கிறது சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரலாம். அந்த வகையில் 12 ராசிகளில் ஒன்றான விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது அடுத்து வரக்கூடிய 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியான வளர்ச்சி இருக்க பெற்றாலும் அடுக்கடுக்கான செலவினங்களும் பின்தொடரதான் செய்யும். அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பாக சேமிப்புல கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்க சொல்லணும். ஆரோக்கியம் ரீதியா கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை இந்த நேரத்துல தவிர்த்து கொள்ளலாம். அதே போல பயணங்கள் தங்களுக்கு பயனற்றதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் பயணங்களை மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி பயணத்தின் போது எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீதும் எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் மீதும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம். இல்லைங்கிற பட்சத்தில் களவு போக நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. நீண்ட தூர பயணங்கள், இரவு நேர பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குது. வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாக இருக்கும். மறைமுகமான எதிரிகள் தொல்லை ஒழியுங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்மறையான தாக்கங்கள் இருக்க பெற்றாலும் ஓரளவுக்கு தங்களுடைய நேர்மை தங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆடம்பர சிந்தித்து செயல்படுவது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருக்க பெற்றாலும் திருப்திகரமான பொருளாதார வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் செலவினங்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். இரவு பகல் பாராமல் வேலை செய்வதாகவும் அமைய பெறலாம். அதனால கொஞ்சம் கடின உழைப்பை நீங்க போட்டால் மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை உங்களால் அடைய முடியும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பணிச்சுமை சேர்ந்து இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையப்பெறுகிறதுங்க. நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்கு. புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க. அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும். செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும். வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம். நல்ல படிச்சுட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க. அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பயணத்தால் அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம்
இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்துங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி போட்டித் தேர்வு, விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். வணிகத்தில் கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். அதே சமயம் இந்த காலம் வருமானத்திற்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பணவரவு தங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகளை சுப செலவுகளாக மாற்றக்கூடிய அமைப்பும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறப்போகிறது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. இல்லை அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவ செலவுகளையும் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால சேமிப்பும் அதிகரிக்கலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முடிவெடுக்கிறதையும் கோபப்படுவதையும் நீங்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மனதின் பலவீனங்களை சரி செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று. அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான ஒரு திருப்திகரமான ஒரு காலகட்டமாக தங்களுக்கு இருப்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. பணவரவு சீராக இருக்கும் அப்படிங்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. இருந்தாலும் கூட தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டும் அப்படின்று திடீர்னு உந்துதலை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம். பூர்வீக சொத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி அதன் மூலமாக பெரிய லாபத்தையோ அல்லது பெரிய தொகையையோ நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இக்காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குரு பெயர்ச்சி நடப்பது எதிர்மறையான பலன்களை குடும்பத்தில் ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி தங்களுக்கு எழலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய குரு பெயர்ச்சி குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்தில் வேலை செய்யும்படியான சூழலை தங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கோ வருமானத்திற்கோ அல்லது பண வரவிற்கோ எந்தவித குறைவே இருக்காது அப்படிங்கிறது சிறப்புக்குரிய ஒரு விஷயம், குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் குடும்பத்தினரை சற்று அனுசரித்து செல்வது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. தேவையில்லாத விஷயங்களை பெரிதாக்காமல் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். தாயாரின் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான அமைப்பு ஏற்படுங்க. குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த அப்படி இல்லைன்னா தாமதமாகி கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நல்ல விதமாக நடந்து முடியும் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் பண வரவையும் கொடுத்தாலும் கூட அதற்கு நிகரான செலவினங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. செலவினங்களை கொஞ்சம் பார்த்து கட்டுப்பாடோடு செலவுகளை மேற்கொள்வது அவசியம். முடிஞ்ச வரைக்கும் அனாவசிய செலவு, ஆடம்பர செலவு இவற்றை தவிர்த்து கொண்டு சுப செலவுகளாக மாற்றுங்க. இல்லை சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்க. இல்லை பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் பெரிய அளவில் இருக்கும். உத்தியோகம் ரீதியாக நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டாலும் சரி, குடும்பம் ரீதியாக பயணங்கள் மேற்கொண்டாலும் சரி, அல்லது தொழில் வியாபாரம் ரீதியான பயணங்களை தாங்கள் மேற்கொண்டாலும் சரி, எந்த பயணமாக இருந்தாலும் அலைச்சலும் உடல் சோர்வும் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் தங்களுக்கு அதில் ஆதாயங்களும் இருக்கும் அப்படிங்கிறதும் சிறப்பு
வரவேற்கக்கூடியது. வருமானம் அதிகரித்தாலும் சின்ன சின்னதாக ஏதேனும் செலவுகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது, அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியமாகிறது. நீங்கள் அவசரப்பட்டு வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய அல்லது பெரிய மாற்றங்களை செய்கிறது இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வேலை சுமை சற்று அதிகரிக்க செய்யலாம்.